அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் 24ஆம் தேதிக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படவிருக்கிறதுங்க. இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை இந்த ஒரு நபர் தங்களுக்கு கொண்டு வரப்போகின்றார் அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படிங்கன்னா நீங்கள் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருக்கும். அதிலும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வேலை பளு அதிகரிக்க செய்யும். உத்தியோகம் ரீதியாக சில சிரமங்கள் உருவாகலாம். தங்களுக்கும் தங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கும் இடையில விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால பணியிடத்தில் சற்று உஷாரா செயல்பட பாருங்க. குடும்பம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்னாலும் சுற்றத்தார் மத்தியில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியங்க. அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். யாருக்கும் கடன் கொடுக்கிறதையும் கடனாக பணத்தை வாங்குவதும் இந்த காலத்தில் தவிர்த்து கொள்ளுங்க. அதே நேரம் புது வரவால் தங்களுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க செய்யும் அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் அனைத்து வித நன்மையும் அந்த ஒரு நபரால் தங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. சில விஷயங்கள் அதிர்ஷ்டமாக மாற வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது தடைபட்ட விஷயங்கள், கடந்து சென்ற விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவும் விரைவாகவும் முடிக்க புதிய நபர் வருகை உங்களுக்கு கை கொடுக்கலாம். ஆனால் மற்றபடி சில விஷயங்கள் குடும்பம் ரீதியாகவோ உத்தியோகம் ரீதியாகவோ தங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாகவோ சற்று கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்ப சூழ்நிலை நிம்மதி தருவதாகவே இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம். அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பணவரவு எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்காது. அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். பொருள்களும் பணமும் களவு போகக்கூடும். அப்படிங்கிறதுனால வீட்லையும் வெளியிலையும் கவனமாக இருக்க பாருங்க. ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசும்போது பொறுமையை மிக கவனமாக கடைபிடிக்க வேண்டியது அவசியம். கோபத்தில் வார்த்தைகளை கொட்டிவிட வேண்டாம். அலுவலகத்தில் அடிக்கடி கோபம் கொள்ளும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். குடும்பத்தினர் வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. மற்றவர்களுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்துல கொஞ்சம் திட்டமிடலும் பட்ஜெட்டும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு சிறிய அளவில் உடல்நலம் பாதிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கலாம். பிள்ளைகளான செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளை எதிர்பார்க்கலாம். பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுவதற்கு கிடையாதுங்க உங்களுடைய பணியிடத்தில். அதே மாதிரி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். வாடிக்கையாளர்களினுடைய விருப்பத்துக்கு ஏற்ப புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீங்க. அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படிங்கிறது சற்று சிரமமான ஒரு விஷயமாகவே இருக்கும். குடும்பத்தையும் பணியிட சூழலையும் சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் அலுவலகத்தில் நிம்மதியற்ற போக்கு நிலவும். அப்படிங்கிறதுனால அதற்கு ஏற்றவாறு தங்களை தயார்படுத்திக் கொள்வதும் நிதானத்தை கடைபிடிப்பதும் அவசியமான ஒன்று. மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். உறவினர்களாலும் நண்பர்களாலும் அனுகூலங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. வியாபாரத்திலையும் விற்பனையிலையும் லாபம் சுமாராகத்தான் இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் கொண்டிருக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத அளவில் நம்பிக்கை வைத்து கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றத்தையும் தங்களுக்கு ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க. மேலும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனித்து கொள்ளணும்.
கடன் கொடுக்கல் வாங்கல்களை தவிர்க்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள் மேலதிகாரிகளிடம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. மேலும் இக்காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் நினைப்பது ஒன்று நடக்கிறது இன்னொன்றாகவும் இருக்க பெறலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நன்மையை தரும் அப்படின்னும் சொல்லலாங்க. வீட்டில் சுகமும் ஆரோக்கியமும் பெருக நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பாருங்கள். சிலருக்கு தங்கள் விருப்பம் போல அழகிய உயர் ரக வாகனங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயம் பிரபலமானவர்களினுடைய ஆறுதலும் அன்பும் கிடைக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த பணவரவு மற்றும் லாபங்கள் பெருகலாம். பிறர் மேல இரக்கம் ஏற்பட்டு தான தர்மங்களும் செய்வீங்க. அரசாங்கத்தால அனுகூலங்கள் உண்டு. சில மாணவர்கள் உயர்கல்விக்கான நல்ல கல்லூரிகளை தேடி அலைவாங்க. அரசு உத்தியோகம் மற்றும் தொழில அபிவிருத்தி ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. வழக்குகளில் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தொழில் அபிவிருத்திக்காக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற கால தாமதமும் ஆகலாம். அதே போல வாழ்க்கையில நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையும் வெற்றியின் மகிழ்ச்சி அனுபவிப்பீங்க. செல்வத்திற்கு அதிபதியான அலைமகளி தங்களை பார்த்து சிரித்தால் தங்கள் மனம் மகிழ்ச்சி அடையும் அல்லவா? மகிழ்ச்சி பொங்கும் அளவுக்கு தன வருவாய் திருப்திகரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரித்து லாபமும் அதிகரிக்கலாம். மன தைரியம் அதிகரிக்கும். செலவுக்கு ஏற்ற வரவும் இந்த காலத்துல இருக்க பெறலாம். அதே மாதிரி பிள்ளைகளால அனுகூலங்கள் ஏற்படும். எந்த பிரச்சனையையும் சந்தித்து முறியடிக்கக்கூடிய வல்லமையை பெறுவீங்க. காரிய தடைகள் நீங்கி அனுகூலம் பிறக்கும். மதிப்பு மரியாதை சுமாராகவே இருக்கும். வீண் வாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. புதிய வீடு வாங்க வாய்ப்புகள் பலருக்கும் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையில அன்பு நீடிக்கும் அப்படின்னாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தாங்க செய்யும். அதனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போங்க. ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. தங்களது பொருட்களை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனங்களால் செலவுகள் ஏற்படலாம். தந்தையுடன் கருத்து வேற்றுமையும் வரலாம். அதே மாதிரி சொத்துக்களை அடையிறதுல சிறு கால தாமதம் ஏற்படத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் லாபம் கிடைக்கிறது சற்று குறையுங்க. சரக்குகளை விற்கிறதுல மிகவும் வேகம் காட்டுவீங்க. தொழில் வியாபார விரிவாக்கம் செய்யறது தொடர்பாக முக்கிய முடிவையும் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம். சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். கணவன் மனைவிக்கு இடையில நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகள் கவனமாக இருப்பது அவசியங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பின்தங்கிய நிலையில இருக்கிறவங்க முன்னேற்ற பாதையில செல்வாங்க. தாயின் உடல் நலத்துல சற்று கவனமாக இருப்பது அவசியம். தங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம். சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படலாம். நல்ல பணப்புழக்கம் இருக்கும். முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும். குழந்தை பாக்கியம் கிட்டும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும்போது சற்று கவனமாய் இருக்கிறது நல்லதுங்க. ஒரு முறைக்கு 2 முறை கூட விசாரித்து வாங்குறது நல்லது. நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாக இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். சற்று முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா பதவி உயர்வு தங்களை வந்து சேரும். வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும். லாபம் ஓரளவுக்கு கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. தங்களுடைய வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வீங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாகத்தாங்க கிடைக்கும். இருந்தாலும் முயற்சிகள் எடுக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்க பெறுவீங்க. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்யறது நல்லது. வீண் அலைச்சல் வேலை பளு ஆகியவை இருக்கும். பெண்களுக்கு கொடுத்த வாக்கு காப்பாற்றும் முயற்சியில வெற்றி பெறுவீங்க. கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களையும் பெறுவாங்க. அரசியல்வாதிகள் படிப்படியான வளர்ச்சியை காண்பாங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல நேரடியாக கவனத்தை செலுத்துறது நல்லது.
நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம். பண வசதி கூடும், தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாக பெறலாம். எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். மேலும் இடமாற்றமும் உண்டாகுங்க. எதிர்பாராத திடீர் செலவுகளும் உருவாகலாம். அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுங்க. எதிர்பார்த்த லாபம் குறையவும் ஆரம்பிக்கலாம். அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே நேரம் புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலாக அலைய வேண்டியும் இருக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையில மனம் விட்டு பேசுறது நன்மையை தரும். பிள்ளைகளிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சமூகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். உடல் சோர்வு மனக்குழப்பம் நீங்க பெறுவீங்க.